Taste the Daily. வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திலே தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களுக்கான விருப்ப மனு 7வது நாளாக இன்று காலை 10 மணிக்கு விநியோகம் செய்யக்கூடிய பணி தொடங்கி இருக்கிறது. காலை மனு தொடங்கியவுடனே விறுவிறுப்பாக ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் 3 மாநிலங்களைச் சேர்ந்த பெண்கள், ஆண்கள் என தமிழகத்தில் இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், முக்கியமானவர்கள், அதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் மற்றும் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய பகுதிச் செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள் என அனைவருமே ஆர்வத்தோடு விருப்ப மனு அளித்து வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி ஏராளமான பெண்கள் வரிசையில் நின்று விருப்ப மனுவை பெற்று வருகிறார்கள். இதற்காக சிறப்பு கவுண்டர்கள் அதிமுக தலைமை கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு கவுண்டர்களே அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்களோ அந்த தொகுதிக்கான வரைவோலை டிடியையும், அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தங்களுடைய தொகுதியிலே அவர்கள் விருப்பம் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து அதற்காகவும் ஏராளமான மனு தாக்கல் செய்கிறார்கள். அந்த வரைவோலையை பெற்றுக்கொண்டு விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து புகைப்படங்களை ஒட்டி கேட்கப்பட்ட தரவுகளை நிறைவு செய்து அந்த விண்ணப்பங்களை பெறுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கழகத்துடைய மகளிரணி மாநில செயலாளர் வளர்மதி அவர்கள் பெற்று வருகிறார்கள். ஏராளமானோர் இன்றைக்கு 7வது நாளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் விருப்ப மனுவை பெற்று வழங்கி வருகிறார்கள். தமிழகத்தில் எப்பொழுதுமே தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அது முதலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் களத்திலே அறிவிப்புகளை வெளியிடும். குறிப்பாக விருப்ப மனுவாக இருக்கட்டும், தேர்தல் பணிவாக இருக்கட்டும், மக்களோடு மக்களாக சென்று தொடர்ந்து அவருடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய, அதே போல பிரச்சனை கேட்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த இயக்கத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், அதனை வழிநடத்தி இந்த தமிழகத்தையே தன்னுடைய கண் இசைவில் வைத்திருந்த புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மாவாக இருக்கட்டும், அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய ஆலமரமாக நிற்கக்கூடிய இந்த இயக்கத்தை காத்து நிற்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியாக இருக்கட்டும், இந்த இயக்கத்தினுடைய நலனுக்காக, இந்த இயக்க மக்களுக்காக சேவை செய்யும் என்கிற நோக்கத்திற்காக தொடர்ந்து இந்த தேர்தல் களத்திலே அதிமுக மக்களுக்காக சேவையாற்றி வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாது பாண்டிச்சேரி, கேரள மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்தந்த மாநிலங்களிலே அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு தங்களுடைய விருப்ப மனுவை அளித்து வருகிறார்கள். தமிழகத்திலே ஆளுகிற தீய சக்தி திமுக அரியணை விட்டு இறக்க வேண்டும். 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே அரியணை ஏற வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சியோடு எழுச்சியோடு இன்றைக்கு தலைமை கழகத்திலே தொடர்ந்து எழுச்சியாக ஆண்களும் பெண்களும் ஏராளமானோர் குவிந்து இந்த விருப்ப மனுவை அளித்து வருகிறார்கள். விருப்ப மனுவிலே பல்வேறு கேள்விகள், குறிப்பாக அவருடைய பெயர்கள், அதே போல தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர், அவருடைய தொலைபேசி எண், முகவரி, கழகத்திற்காக அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள், அவருடைய மின்னஞ்சல் முகவரி, இவையெல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பூர்த்தி செய்து புகைப்படத்தை ஒட்டி அந்த மனுவை பெறக்கூடிய முன்னாள் அமைச்சர் வளர்மதியிடம் வழங்கி வருகிறார்கள். அதே போன்று இந்த டிடி எடுப்பவர்கள், வரைவோலை எடுப்பவர்களுக்கும் இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. புகைப்படம் எடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் எப்பொழுதுமே மற்ற அரசியல் கட்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இயக்கம், ஒழுக்கத்தினுடைய உச்சகட்டமாக அமைதியாக வந்து இந்த மனுக்களை பெற்று வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆரவாரம் இல்லாமல் எழுச்சியாக கூடியிருக்கக்கூடிய இந்த பெண்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகிறது குறிப்பிடத்தக்கது. அருண்.